கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கக்கூடிய சிந்தனைக்கு எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு வாழ்வு தரும் உணவை பெற்றுக்கொள்ள தயாரா அப்படிங்கிறது. உணவு என்பது மிகவும் அத்தியாவசியமான ஒன்று. அதனால்தான் ஒரு மனிதனுக்கு உணவு, உடை, இருப்பிடம் இவை இருந்தால்தான் நிறைவு என சொல்லப்படுகிறது. எனவே அப்படிப்பட்ட அந்த உணவினுடைய முக்கியத்துவம், நமக்கு உடல் பசியை தீர்க்கக்கூடிய உணவு மிகவும் முக்கியமான ஒன்று. ஆனால் இயேசு பேசக்கூடியதை நீங்கள் உடல் உணவோடு எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் பல நேரங்களில் அதான் அந்த கானானிய பெண்ணும் சரி, எல்லாரும் சீடர்கள் கேட்டது, அந்த உணவை எனக்கு தாரும், அந்த தண்ணியை எனக்கு தாரும், அப்பதான் நான் என்னைக்குமே உழைக்க மாட்டேன், உழைக்காம உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு தூங்கிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு அர்த்தத்துக்கு மாறிவிடும். இப்ப உடல் உணவு என்பது வேறு, உள்ள உணவு, ஆன்ம உணவு என்பது வேறு என்பதை நான் பார்க்க வேண்டும். அதனால்தான் முன்னமே நம்ம திருப்பலியில பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் உங்களோடு இருப்பாகன்னு சொன்னதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? உம்மோடும் இருப்பாராகன்னு சொன்னது பழைய மொழி. இப்ப புது மொழிபெயர்ப்புல நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவர் உங்களோடு இருப்பாராங்கன்னு சொல்லும்போது நம்ம திருப்பி என்ன சொல்றோம்? ஆன்மாவோடும். இதற்கு காரணம் யாருன்னா அன்னை மரியா தான், வேற யாரும் கிடையாது. அவர்தான் என்ன சொல்வார்? பாட்டு பாடும்போது என்ன பாடுறாரு? ஆண்டவரை புகழ்ந்து பாடும், ஆண்டவரை எனது ஆன்மா அப்படிங்கிறது. அப்ப உடல் சம்பந்தப்பட்டது உதடு, காது, கண்ணு எல்லாம். அதனால தான் கவிஞர் வாலி கூட எழுதுவார். என்ன எழுதுவார் அப்படின்னா, ஊனக்கண் கொண்டு பார்த்தால் எல்லாமே குத்தம் தான். நீங்க நடந்தா குத்தம், இந்த கோயில பெஞ்சு கிடக்கிறது குத்தம், இந்த தோரணை கட்டி இருக்கிறது குத்தம், மைக் இருக்கிறது குத்தம், நம்ம வண்டியில வர்றது குத்தம், நம்ம வண்டி போறது குத்தம், எல்லாமே குத்தமா இருக்கும். ஞானக்கண் கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சுத்தமா இருக்கும். நான் இன்னைக்கு ஊனக்கண் கொண்டு பார்க்கிறேன் அப்படின்னா அது உடல் சம்பந்தப்பட்ட கண். செவி, உடல் சம்பந்தப்பட்ட செவி. இப்ப ஊனக்கண் எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, யாராவது ரெண்டு பேர் நமக்கு பிடிக்காதவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம அந்த வழியா போக நேர்ந்தது அப்படின்னா உடனே அவங்க நம்மளை பார்த்துட்டு திரும்பினாங்கன்னா உடனே நம்ம என்ன நினைப்போம்? நம்மளை பத்தி தான் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, பேசினா பேசிட்டு போட்டுமே, பேசினா பேசிட்டு போட்டோம். இப்ப என்ன பிரச்சனைனா, நம்ம நல்ல மனநிலையோட போனோம், ஆனா இங்க நடந்ததை நம்ம கெட்டதா எடுத்துக்கிட்டோம். நம்மளை பத்தி தான் பேசினாங்க, சந்தோஷப்படுங்க, நம்மளை பத்தி அப்படியாவது பேசுறாங்களேன்னு சந்தோஷப்பட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா இன்னைக்கு காசு கொடுத்தா கூட பாத்தீங்கன்னா ஒரு விளம்பரம், இப்போ கோல்கேட் விளம்பரம் டிவியில போடுறாங்க அப்படின்னா ஒரு செகண்டுக்கு 15 லட்சம் ரூபா. அப்ப ஒரு செகண்ட் இல்லாம நம்மளை பத்தி நாள்தோறும் புரணி பேசுறாங்க அப்படின்னா நீங்க சந்தோஷப்பட்டுக்கங்க. காசே கொடுக்காம இலவசமா விளம்பரப்படுத்துறாங்கன்னு சந்தோஷப்பட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அதை உட்கார்ந்துக்கிட்டு என்னைய பத்தி பேசுறாங்க, என்னைய பத்தி பேசினா பேசிட்டு போட்டோம், நல்லதுதான். அவங்க வெறும் உடலுக்கும் அந்த சிற்றின்பம் சொல்றோம்ல, சிற்றின்பம்னா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. மற்றவங்களை பத்தி பேசும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் பார்த்தீங்களா, அது சிற்றின்பம். மற்றவங்களை பத்தி இல்லாது பொல்லாது பேசுறாங்க பார்த்தீங்களா, சிற்றின்பம். அந்த இன்பத்தில் அவர்கள் கொஞ்ச நேரம் தெளிச்சிருப்பாங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா துன்பமும் துயரமும் ஆட்கொள்ள ஆரம்பிச்சிடும். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை கல்லை விட்டு எறிய வரும்போது கல்லை சொல்றார், யார் யாரோட குற்றம் இல்லையோ முதலில் கல்லெறிங்கள் அப்படின்னு சொல்லிடுவார். அப்ப உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, பெரியவர் முதல் சிறியவர் கல்லை போட்டுட்டு அவரவர் வீட்டுக்கு சென்றார்கள். வீட்டுக்கு சென்றார் என்ற அவரவர் பிரச்சனைகளுக்குள் சென்றார்கள், முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில வந்துட்டோம் அப்படின்னா நம்ம பிரச்சனையை மறைச்சிடுறோம், மற்றவங்க பிரச்சனையை பேச ஆரம்பிச்சிடுறோம். யாராவது ஒரு நபராவது என் குடும்பத்தில் நடக்குது, இந்த பிரச்சனையை நம்ம சரி செய்யணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தன் பையில் இருக்கக்கூடியதை பற்றி பேச மாட்டார்கள், பிறர் கையில் இருக்கக்கூடியதை பற்றி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள், அவர்களிடமிருந்து கொஞ்சம் தள்ளி கொள்ளுங்கள். ஏனென்று சொல்கிறேன் என்றால், இவரிடம் பழகினீர்கள் என்றால் உங்களுக்கு உடலும் வேதனையா போகும், உள்ளமும் வேதனையா போகும். அது ஒரு சிற்றின்பம், அவ்வளவுதான். அந்த இன்பத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அப்ப அந்த உடல் உணவை பற்றி அவர் சொல்றாரு, எனது சதை உண்ண கொடுக்கிறேன், எனது இரத்தத்தை பருக கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த ரத்தம் வரும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புனிதர் தான் ஞாபகம் வருவார். என்னன்னா, யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் 34வது வசனத்துல ஒரு நபர் வருவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு விலா எலும்புல ஒரு காயம் இருக்கா? காயம் இருக்குல்ல, அதை குத்துனவர் பேர் என்ன? லாங்கினஸ். அவருடைய பேரு லாங்கினஸ், படை வீரன், கண்ணு தெரியாது. அவன் கையில தான் ஈட்டியை கொடுத்துருந்தாங்க, செத்து போட்டாரான், குத்தி பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படை வீரன் தான் குத்துறான், இதயத்தில் குத்துருக்கு போல லாவலம்புல குத்திட்டான். அதான் மேட்ரு, வேற ஒன்றும் கிடையாது.
இதயம் எந்த பக்கம் இருக்கு, ஏன் இந்த பக்கம் குத்தணும்னு கேட்போம். ஆனா ஒண்ணு, இதயத்துல குத்துனா உடனே உயிர் போகும், லாவெலும்புல குத்துனா அணு அணுவா உயிர் போகும். அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா இரத்தமும் தண்ணீருமாக வந்தது, எனது இரத்தத்தை உணவாக கொடுக்கிறேன். அவன் குத்திய மாத்திரத்திலே அந்த ஈட்டிலிருந்து ரத்தம் வடிகிறது. வடிந்த ரத்தத்தை இப்படியே அவன் கண்ணு குருடன் இப்படி வச்சுட்டு நிற்கிறான், கண்ணுல படுது, உடனடியாக கண் திறக்கப்படுகிறது. இந்த திரு அவையிலே 4 அகப்பார்வை திறந்த புனிதர்கள் இருக்கிறாங்க. அதுல லாங்கினஸ் ஒரு ஆளு. அன்று அவன் பார்வை திறந்ததுதான், இறக்கும் வரையிலும் அவன் பார்வை அடையவில்லை. அந்த பார்வை நான் பெற்ற பார்வையை என் மக்கள் அனைவருக்கும் கொடுப்பேன் என விருது வாக்கு எடுத்து கொடுக்கிறான். அதனால தான் யோவான் செய்தி வாசிக்கும் போது வாசிக்கிறோம், ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்கினார்கள். காரணம், அவனுக்கு கண்ணு தெரியாது. எப்பொழுது குத்தினான், விழா எலும்பு திறந்தது, ரத்தம் அந்த ஈட்டி வழியாக கண்ணுக்கு சென்றது, கண் திறக்கப்படுகிறது, கண் தெரிகிறது. அப்படி என்றால் அது வரையிலும் அவன் புறப்பார்வையிலே இருந்த அவன் அகப்பார்வைக்கு மாற்றப்படுகிறான். அப்படிங்கிறது அது முக்கியமாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதை தன்னுடைய வாழ்வாக்கினார். என்னுடைய சதையை கொடுக்கிறேன், என்னுடைய இரத்தத்தை கொடுக்கிறேன், அதை பருகுங்கள் அப்படின்னு சொல்லுவார். சதையையும் கொடுக்கிறார். யார்கிட்ட? தோமாட்ட கொண்டே கொடுப்பார். இந்தா வா, இந்த விரலை விட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன்னு சொன்னீங்க, இங்க வா, விட்டுப்பார், என்னுடைய சதையிலே உன்னுடைய விரலை விட்டுப்பார் என்று தோமாவை பார்த்து குறிப்பிடுகிறார். தோமா உடனே, ஆண்டவரே நீரே உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நிலையை மாற்றுவார். அந்த உண்மையான தெய்வம் என்று பெயர் எடுப்பதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சதையை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. இன்னைக்கு யூதர்கள் பார்க்கிறோம் நற்செய்தியில, இவன் எப்படா இவன்ட்டு சதையவும் ரத்தத்தையும் கொடுக்க முடியும், இவன் என்ன நம்மளைய மாமிசம் திங்கக்கூடிய, மனித மாமிசம் திங்கக்கூடிய நபர்களாக கருதி விட்டானா அப்படின்னு யூதர்கள் சண்டை போடுறாங்க. யூதர்களை பொறுத்த மட்டிலும் இரத்தத்திலும் உயிர் உண்டு. அதனால தான் இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து தப்பி போறதுக்காக வீட்டுக்கு ஒரு ஆடை பலி கொடுக்கணும். அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை எல்லாரும் ஒரு இடத்துல கொண்டாந்து கொட்டணும். அந்த கொட்டிய ரத்தத்தை மோசே என்ன பண்ணுவார்னா ஒவ்வொரு நிலை கதவா தெளிப்பார். அப்ப தெளிக்கப்பட்டாச்சு அப்படின்னா இந்த வீட்டில இருந்து ஒரு உயிரும் எடுத்துக்கொள்ளப்படாது, உண்மையிலேயே முன்கூட்டியே நாம் உயிரை எடுத்து விட்டாச்சு, ஆகையால் நம்ம சுத்தமாக்கப்பட்டாச்சு அப்படிங்கிறது அதனுடைய பொருள். அதனால தான் ஆண்டவர் கடந்து செல்லும் போது இஸ்ரேல் மக்களுடைய வீட்டாரில் எந்த ஒரு இறப்பும் ஏற்படவில்லை, எந்த ஒரு இழப்பும் ஏற்படவில்லை. மாறாக எகிப்தில் உள்ள தலைப்பேர்கள் அனைத்தும், மாடுகள் அனைத்தும், ஆடுகள் அனைத்தும் இழந்து போகக்கூடிய அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். எனவே யூதர்களை பொறுத்த மட்டிலும் இரத்தத்தில் உயிர் உண்டு என்பதை அவர்கள் கண்ணோக்கி கொண்டிருந்தார்கள். இரண்டாவது, சதையை பார்க்கிறோம். இயேசுவை அவர்கள் மனிதனாகத்தான் பார்த்தார்கள். இயேசு மனித அவதாரம் எடுக்கவில்லை. நாம் நல்லா கவனிக்கணும், அவதாரம் எடுக்கவில்லை. அவதாரம்னா என்னன்னா, குழந்தையா பிறக்க மாட்டாங்க. இப்ப நம்ம சில மற்ற மதத்தினுடைய புனித நூல்களை வாசி பார்த்தோம் அப்படின்னா, அவர் அவதாரம் எடுத்தார், ஒரு 20 வயசு ஆண்பளை அவர் வர, இல்ல 30 வயசு ஆம்பளை அவர் வர, இல்ல 40 வயசு ஆம்பளை அவர் வர, அதான் அவதாரம் எடுப்பது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவதாரம் எடுக்கவில்லை. அவர் இயல்பான ஒரு நிலைக்கு தம்மையே கடத்தி அதை தாழ்மட்டமாக ஆக்கி இந்த மண்ணுலகிலே பிறக்க முன் வருகிறார். கிறிஸ்துமஸ் அன்னைக்குன்னு பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம்னா, பெத் லஹேம். பெத் என்றால் ஊர், லஹேம் என்றால் பிரெட், அதான் உணவு. அப்ப அந்த ஊரில் உள்ள ஒரு உணவு, அந்த பேருக்கு பொருத்தமாக இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே பிறக்கிறார். அப்ப ஞானிகளும் இடையர்களும் சந்திக்க வரும்போது இயேசு கிறிஸ்து தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்கிறார்கள். அப்ப தீவன தொட்டி என்பது என்னவென்றால், மாடுகள் தண்ணீர் பருக வைத்திருப்பதற்காக வைத்திருக்கிறதா அந்த தீவன தொட்டி, கழனி தொட்டின்னு வச்சிருப்பாங்க. அந்த தொட்டியில் இருந்து ஆடு மாடுகள் பருகி கொள்ளும், பருகிய பிறகு அதனுடைய தாகம் தீர்ந்து விடும் என்பது அதனுடைய பொருள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அன்னை மரியாள் அந்த தொட்டியில் கிடத்தி இருக்கிறார் என்றால் இது ஆடு மாடுகளுக்கானதல்ல, மனிதர்களுக்கான உணவு. இறைவன் என் வழியாக கொடுத்திருக்கிறார், இந்த உணவை நான் தொட்டியில் கிடத்தி இருக்கிறேன், அனைவரும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதுதான் அதனுடைய பொருள். ஆனால் ஏனோ மனிதர்கள் இன்னும் ஊனக்கண் கொண்டுதான் பார்க்கிறார்களே ஒழிய ஞானக்கண் கொண்டு பார்ப்பது இல்லை. அதான் அதனுடைய மேன்போக்கான பொருளாக இருக்கிறது. நம்ம ஆழமான சிந்திக்கும் போது லாங்கினஸ் குத்துகிறார், ரத்தம் வடிகிறது, தன்னுடைய கண்ணிலே சிந்துகிறது, கண் திறக்கப்படுகிறது. அன்று அவர் எடுத்த சபதம், எவரெல்லாம் ஆண்டவரை புறக்கணித்தார்களோ அவரிடம்தான் அவர் சென்றார். கடைசியில் அவர் எப்படி இறந்தாருன்னு உங்களுக்கு ஈஸ்டர்ல தான் சொல்லுவேன். லாங்கினஸ் எப்படி இறந்தாரு அப்படிங்கிறத உங்களுக்கு ஈஸ்டர்ல சொல்றேன். ஏன்னா இம்புட்டு நாள் அயோக்கிய பைய, பாவி பைய, லாவலும்புல குத்தி விட்டானே இயேசுவ அப்படின்னு சொல்லி நம்ம திட்டிருப்போம். அவன் குத்தியதனால் அவனுக்கு கிடைத்த அந்த பயனும்,
அந்த கிடைத்த அந்த பயனை இயேசுவுக்கு எப்படி கொடுத்தான், தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அர்ப்பணித்தான் என்பதை நாம் கண்டு கொண்டோம் என்றால் நமக்கு பிரச்சனையே கிடையாது. நாம் என்ன செய்கிறோம்? கத்தோலிக்க திருஅவையிலிருந்து பிரிந்து சென்ற நபர்கள் பைபிளை நல்லா படிக்கிறோம்னு நினைச்சிட்டு ஒழுங்கா படிக்கிறது இல்லை. கத்தோலிக்க திருஅவையில் இருக்கக்கூடிய நாம் பைபிளே படிக்கிறது இல்லை. இதான் பிரச்சனை. அவங்க நல்லா படிக்கிறோம்னு நினைச்சிட்டு நம்மளே குழப்புறாங்க. நம்ம சுத்தமா படிக்காதனால குழம்பி போயிடுறோம். இப்ப ஒரு லூசு இன்னொரு லூசு வந்து என்னவாக்குது? லூஸ் ஆக்கிடுது. மொத்தமும் என்ன ஆயிருது? லூஸ் ஆயிடுது. இதுதான் இயற்கையான ஒரு நிலையாக மாற்றப்படுகிறது. நாம் ஒரு புத்தி பேதலித்தவர்களாக இல்லாமல் போக வேண்டும் என்றால் திருவிழியத்தில் ஒரு பகுதி எடுங்க, ஒரு பகுதியை எடுத்துட்டு வாசியுங்கள். வாசித்த பிறகு அதில் உள்ள கேள்விகளையும் சிந்தனைகளையும் பொருட்படுத்தி பாருங்கள். இந்த 2000 ஆண்டுகள் கடந்து ஒரு நூல் இருக்குது அப்படின்னா இது உலகம் அழிகிற வரைக்கும் இருக்கும். ஏன்னா இதை நம்ம வாழ்வோடு பொருத்தி பார்க்க வேண்டும். பல பேர் சொல்றாங்க, எகிப்தில் அந்த மக்கள் எப்படி கடந்து சென்றார்கள். எகிப்தில் கடந்து போனவங்க கானான் தேசத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு வாழ்ற நம்ம எப்ப போய் கானான் தேசத்தை கண்டுபிடிக்க போறோங்கிறது தான் இந்த பைபிளுடைய கதை. அதை எப்படி அடைய வேண்டும் என்பதை சுட்டி காட்டக்கூடியதுதான் இந்த பைபிளுடைய வேலையே. ஆனா நம்ம என்ன பண்றோம்? எகிப்தில் ஆண்டவர் காப்பாத்திட்டார், ரைட்டு. இப்ப நான் எப்படி காப்பாற்றப்படணும்? நான் எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்ல வேண்டும்? அன்று ஏவாளை ஏமாற்றியது யாரு? பாம்பு. இன்னைக்கும் பாம்பு இல்லைன்னு யார் சொல்றா? இன்னைக்கும் நம்ம நூதனமாக ஏமாற்றப்படுகிறோம். உதாரணத்துக்கு சொல்றேனே, எப்படி ஏமாற்றப்படுறோம் அப்படின்னா, இப்ப சிவகங்கை மாவட்டம் சரி, சில மாவட்டங்களும் சரி, அதிகமான மக்களை இந்த கொரோனா காலகட்டத்துக்கு முன்னிலிருந்து ஏமாற்றக்கூடிய பாம்புகள் என்று பெயர் வைக்கிறோம். பாம்புகள் எப்பவுமே தூய்மையாகத்தான் இருக்கும். அதை பார்த்துக்குங்க. அந்த தூய்மையான பேரைத்தான் வைத்துக் கொண்டிருக்கும். ஆனால் உள்ளுக்குள் விஷம் இருக்கும். எப்படின்னு சொல்றேன். நியோமேக்ஸ்னு ஒன்று வந்துச்சு, அடுத்து ஆலயம் சொல்லி ஒன்று வந்துச்சு, அடுத்து மகிழ்ச்சின்னு சொல்லி வந்துச்சு. இதுல 1 லட்சம் ரூபா போட்டீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும் சொல்லி ஏமாத்துறது. இதேதான் அன்னைக்கு ஏவாளும் செஞ்சா. பாம்பு என்ன சொல்லுது? நீ இந்த கனியை உண்டினா உன் கண்ணு திறக்கப்படும், உனக்கு நீனும் கடவுளாவ அப்படின்னு சொல்லி ஏமாத்துச்சு. இன்னைக்கு எப்படி நூதன கொள்ளை ஆரம்பிக்குது அப்படின்னா, பேரை பாருங்க, ஏமாத்துறதுக்கு பேரை பாருங்க ஆலயமா, ஏமாத்துறதுக்கு பேரை பாருங்க மகிழ்ச்சியா, ஏமாத்துறதுக்கு பேரை பாருங்க நியோமேக்ஸா. இப்ப என்ன கண்டுபிடிச்சாச்சு? இது பூரா ஏமாற்று கோழிகள் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இதோட நின்று போச்சுன்னு நினைக்கிறீங்களா? நிக்காது. ஆண்டவர் இயேசு இன்னொன்னு வார்த்தை சொல்றார், நீங்கள் சந்தோஷப்படாதீர்கள், தவறை கண்டுபிடித்து விட்டேன் என்று, நோய்களை குணமாக்கி விட்டேன் என்று. சாத்தான் மின்னலை போல் விளக்கண்டேன் அப்படின்னா இன்னும் வரும், இன்னும் 100 நியோமேக்ஸ் இருக்கு, இன்னும் 100 மகிழ்ச்சி இருக்கு, இன்னும் 100 ஆலயம் இருக்கு, வந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப இந்த இடத்தில் நாம் ஏவலாக செயல்பட்டோமா இல்லை புத்தி கூர்மையாக இருக்கக்கூடிய மரியாவை போல் செயல்பட்டோமா என்பது ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நாம் எப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றத்துக்கு உட்பட்ட ஆளான மக்களாக இருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். நான்லாம் அங்கி தைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு ஒருத்தட்ட வந்து 5000 ரூபா கேட்டேன், கொடுங்க 5000 ரூபா அங்கி தைக்க கொடுத்துட்டேன், வாங்க முடியல, ஒரு 5000 ரூபா கொடுங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, காசுலாம் என்கிட்ட இல்லப்பா, ஒன்றும் இல்லப்பான்னாரு. 1 மாசம் தான் ஆகுது, வந்து புலம்புறாரு, 28 லட்சம் ரூபா போச்சு பாரு, போட்டிருந்தேன் போச்சு. ஏன்டா 5000 ரூபா கேட்டு இல்லைன்னு சொன்னேன், 28 லட்சம் ரூபா எங்கடா இருந்து வந்துச்சு உனக்கு? இதுதான் மனிதனுடைய புத்தி. இதுல கொஞ்சம் நம்ம சூதானமா இருந்துக்கிட்டோம் அப்படின்னா எதுலையும் சோட போக மாட்டோம். இல்ல நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னா நீங்க கொடுத்து கொடுத்து இழந்து தான் போவீங்களே தவிர, ஏன்னா ஏமாத்துறதுக்கு ஆள் இருக்கத்தான் செய்வாங்க. இப்ப ஏமாறுறது யாருங்கிறது தான் பிரச்சனை. அதில் நாம் மாட்டிவிடக்கூடாது. அதனால தான் திருவிழியத்தை பார்க்க வேண்டும். திருவிழியத்தில் ஒரு வசனம் வரும், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் பொத்தலான பையில காசை போட்டோம்னா தங்குமா? தங்காது. அப்ப நான் எங்க போடுறேன் என் காசை? நாம் இருப்பதை எப்படி அனுபவிக்க கற்றுக்கொள்கிறோம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அதை நீங்கள் உங்களுடைய செல்வத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் ஒன்றை மட்டும் இந்த வாரத்திற்கு நிலைப்பாடாக எடுத்துக்கொள்ளுங்கள், பிறரோடு உங்களை ஒப்பிட்டுக் கொள்ளாதீர்கள். அவன் கார் வச்சிருக்கிறான், வச்சுட்டு போட்டோம், இவன் வீடு கட்டினான், கட்டிட்டு போட்டோம். நீங்கள் ஒப்பிட்டுக் கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய குடும்பமும் சரி, உங்களுடைய வாரிசுகளும் சரி, துன்பத்திலும் துயரத்திலும் தான் இருப்பார்கள். நாம் இன்று ஏன் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம்? ஆசையை தூண்டுவது. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, கியூரியாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆசையை தூண்டுவது அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆசையை தூண்டலாம். அண்ணே அதை செய்யுங்கண்ணே, உங்கள்ட்ட காசு இருக்கு, அந்த இடத்த வித்துருங்கண்ணே, இதை வாங்குங்கண்ணே, அதை பண்ணுங்கண்ணே, இதை பண்ணுங்கண்ணே, ஆசையை தூண்டுகிறார். உடனே நம்ம என்ன பண்றோம்? பரவாயில்லையே, நல்ல லாபமா இருக்கும் போலே நம்ம உடனே நம்பி போடுகிறோம். போட்ட பிறகுதான் தெரிகிறது அவன் தூண்டப்பட்டவன் நல்லா சந்தோஷமா போயிட்டான். நம்ம நடுத்தூரில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த நிலைமைக்கு மாறப்பட்டுக்கிறோம். இயற்கையாகவே நாம் இன்பமாகத்தான் இருக்கிறோம், ஆனால் செயற்கையாக துன்பங்களை விலை கொடுத்து வாங்கி கொண்டிருக்கிறோம். இது கடவுளுடைய திட்டம் அல்ல. காரணம், திருவிழியத்தை நான் ஒழுங்காக படிக்கவில்லை, திருவிழியத்தை நான் ஒழுங்காக புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த சொல்லுகிறார், நான் தான் நிலையான வாழ்வு தரும் உணவு. நீ வாங்கக்கூடிய இடமோ சொத்தோ காரோ பங்களாவோ எதுவுமே நிலையாக இருக்காதுடா, புரிஞ்சுக்கடா அப்படின்னு சொல்றாரு கடவுள். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நிலையானது இருக்கட்டும், நான் எல்லாம் ஆண்டு அனுபவிச்சு முடிச்சுட்டு உன்னை வந்து பார்க்க வரேன், இப்ப நீ கொஞ்ச நேரம் தள்ளிடு, நான் போய் வண்டிக்காரெல்லாம் பங்களாவெல்லாம் அனுபவிச்சுட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். என்னதான் பெரிய வீடு கட்டலாம், 6 அடி கட்டில தான் நம்ம படுக்க போறோம். நமக்கு என்ன தேவை அப்படின்னா, மற்றவங்க பார்த்து நம்மளை பிரமிக்கணும். எத்தாம் பெரிய வீடுடா, எத்தாம் பெரிய டிவிடா, எப்புட்டு நகைப்பார், எம்புட்டு, இப்படி மற்றவங்க சொல்வதனால் நாம் பெருமைப்பட்டுக் கொள்ள வேணாம். அதில் நீங்கள் கொஞ்சம் சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். நம்ம நிறைவா இருக்கணும்னா நம்ம மனசு வைக்கணும். மற்றவங்க சொல்றதுனால நம்ம பணக்காரங்க கிடையாது. நம்ம தான் நமக்கு முடிவு எடுக்கணும். நம்ம சூழ்நிலை நமக்கு தெரியும், நம்ம படுற கஷ்டம் நமக்கு தெரியும். ஆனா மற்றவங்க பார்க்கும்போது எப்படி பார்ப்பாங்கன்னா, இவங்களுக்கு என்ன குறைச்ச அப்படின்னு சொல்லத்தான் செய்வாங்க. அதில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்கள். நாம் நிலையானதுக்கு கடந்து செல்கிறோமா, இல்லை நிலையற்றதை கடந்து செல்கிறோமா? நம்ம நிலையானதை இழந்ததை குறித்து கவலைப்பட மாட்டோம், நிலையற்றதை இழந்ததை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருப்போம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இது எப்படி உங்களுக்கு உதாரணம் சொல்லி முடிக்கிறேன். 2 நண்பர்கள் காட்டு வழியா நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஒரு குரு உட்கார்ந்து இருக்கிறார். அந்த குருவை பார்த்து கேட்கிறாங்க, இந்த பக்கமா போனா அந்த ஊரை பார்த்துடலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே குரு சொல்றார், இந்த பக்கமா போனீங்கன்னா உங்களுக்கு வாழ்வு வராதுடா, ஊரும் வராது, சாவுதான் வரும், அதனால இந்த பக்கம் மாறி போங்க அப்படின்னு சொல்றாரு. உடனடியாக அந்த 2 நண்பர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த குரு பொய் சொல்றான்டா, நம்ம எங்கேயும் நல்லா சந்தோஷமா வாழ்ந்துருவோம்னு பொய் சொல்றான், வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. கொஞ்சம் தூரம் கடந்து செல்லும் போது கீழே ஒரு பெரிய தங்க பெட்டியை பார்க்கறாங்க. பெட்டியை பார்த்த உடனேயே இருவருக்கும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி, அளப்பரிய மகிழ்ச்சி. 2 பேரும் சுத்தி சுத்தி ஆட்டம் போட்டு கொண்டாடுறாங்க. புதைகள் கிடைச்சிருச்சு, நம்ம வாழ்க்கை சிறப்பா போயிடும் அப்படின்னு. கொஞ்ச நேரம் ஒரு 2-3 மணி நேரம் ஆனோன்னா 2 பேருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பசிக்க ஆரம்பிக்கும் போது சொல்றான், நீ போய் சாப்பாடு வாங்கிட்டு வா, நான் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அவன் சொல்றான், இல்ல இல்ல நீ போய் வாங்கிட்டு வா, நான் உட்கார்ந்து இருக்கேன், நான் போனோம் நீ கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் உட்கார்ந்துருக்கேன், நீ போய் வாங்கிட்டு வா, அந்த பூட்டி சாவியை என்ன கொண்டுட்டு போ அப்படின்னு சொல்லி பூட்டி சாவியை கொடுக்குறான். அவனும் கொண்டுட்டு போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு உணவு வாங்கிட்டு வந்து நண்பனுக்கு கொடுக்குறான். அவன் உணவை கொடுக்க போத நேரத்தில் அந்த உட்கார்ந்து இருந்தவன் தன்னுடைய மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து தன்னுடைய நண்பனையே குத்திட்டான். உணவு வாங்கிட்டு வந்தவன குத்தி கொன்னுட்டான். இறந்து போறான், துடிதுடிச்சு சாகுறான். அதை பார்த்து சந்தோஷப்படுறான். ஏன்னா அவனுக்கு நண்பன் முக்கியம் இல்லை, உணவு முக்கியம், அந்த நகை தான் முக்கியமா இருந்தது. சரி இவன் செத்துட்டான், இனிமேல் நம்ம சாப்பிடுவோம், இவன் சாப்பிட தொடங்கிட்டான். சாப்பிட்டு முடிச்சோன்னா இவனும் செத்து போயிட்டான். ஏன்னா அவன் சாப்பாட்டுல விஷம் கலந்து கொண்டு வந்திருக்கிறான். இதுதான் இந்த வாழ்க்கை. இதை நாம் ஆழமாக புரிந்து கொண்டோம் என்றால் சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கலாம். நாம் நிலையற்றதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோமா, இல்லை நிலையானதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று நாம் பாடுகிறோமே மாண்புயர் கீதம், மாண்பரு இவருள் அனுமானத்தை அப்படின்னு சொல்றோம். அதை எழுதுவதற்கு 4 ஆண்டுகள் தாமஸ் அக்வினாஸ் எடுத்துக்கொண்டார். தான் எழுதிய அனைத்து தொகுப்புகளையும் கொண்டு போய் கொடுக்கிறார். நான் எழுதியது அனைத்தும் வீண், வைக்கோலுக்கு கூட சமம் இல்லை, நான் வீண் அப்படி சொல்லிட்டு யார்கிட்டையுமே பேசாம மௌனமா அமைதியா போய் நற்கருணை ஆண்டவருக்கு முன்னாடி உட்கார்றார். அப்ப இருந்த போப்பாண்டவர் அவரை அழைத்து, நீ ஏன் தாமஸ் அக்வினாஸ் இப்படி இருக்கிற, போய் எனக்கு ஒரு நற்கருணை பாடல் எழுதிட்டு வா அப்படின்னு சொல்றார். அவர் எழுதிய அந்த பாடல் தான் 4 ஆண்டுகள் அவர் எழுதிய அந்த பாடல் தான் மாண்புயர் கீதம். நீர்தான் உண்மையான தெய்வம், உம்மில்தான் நிலையான மகிழ்ச்சி உண்டு, உம்மில்தான் எனக்கு ஆறுதல் உண்டு என்று தாமஸ் அக்வினாஸ் எழுதிய பாடலை தான் இன்றும் நாம் உதட்டளவில் பாடிக்கொண்டிருக்கிறோம். உள்ளத்தில் இருந்து பாடவில்லை, உதட்டளவில் பாடிக்கொண்டிருக்கிறோம். நாம் உதட்டளவில் கிறிஸ்தவர்களா, இல்லை உள்ளத்தளவில் கிறிஸ்தவர்களா? நாம் உடல் அளவில் இயேசுவுக்கு சொந்தக்காரர்களா, இல்லை அன்னை மரியாதை போல ஆன்மா அளவில் சொந்தக்காரர்களா என சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் உடல் அழிந்து போகும், ஆன்மா இறைவனோடு இணைந்துவிடும். அந்த ஆன்மாவை பலப்படுத்தக்கூடிய வேலையை தான் நாம் அன்றாட திருப்பலியில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம்.
தந்தை, மகன், தூய ஆவி என்று சொல்லும்போது அவர்களோடு நாம் இணைகிறோம், அவர்கள் நம்மோடு இணைகிறார்கள். என் பாவமே என்று சொல்லும்போது நம்முடைய பாவங்கள் அனைத்தும் களையப்படுகிறது. மீண்டும் குழந்தையாக பிறக்கின்றோம் திருப்பலியில். அந்த குழந்தையாகவே நாம் அழுகின்றோம், அந்த குழந்தை மனம் கொண்டு நற்கருணையை வாங்குகின்றோம். ஆனால் ஏனோ வாங்கிய பிறகு எப்படி யூதாசுக்கு சாத்தான் உள்ளே குடியேறியதோ அதே போல நம்மிலும் பல பேருக்கு சாத்தான் தான் உள்ளே குடியேறுகிறதை ஒழிய ஆண்டவர் உள்ளே ஏற மறுத்து கொண்டிருக்கிறார். இதை சிந்தித்து பார்ப்போம். நான் நிலையான இயேசுடைய சொந்தக்காரனா இல்லை தற்காலிக சொந்தக்காரனா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆலயத்திற்குள் மட்டும்தான் எனக்கு இயேசு வேண்டும், ஆலயத்திற்கு வெளியே போன பிறகு எனக்கு செல்வம் தான் வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். நாம் செல்வத்தை கேட்க வேண்டாம், கிடைத்த செல்வத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற ஞானத்தை கேட்போம். அதுதான் சிறந்தது என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். என அன்பிற்கினியவர்களே, வாழ்வு தரும் உணவு ஆகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்க விரும்புகிறார். நாம் அவரை பெற்று நமக்குள் ஏற்று வாழ தயாராக இருக்கிறோமா? அப்பேற்பட்ட அந்த உடலையும் ஆன்மாவையும் சுத்தம் செய்ய வரம் வேண்டி இந்த திருப்பலியில் இணைவோம். ஆமென்.